இந்த கதை பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவிழ்க்க முடியாத முடிச்சுகள். குவா குவா குழந்தை தொட்டிலில் வீறிட்டு கொண்டிருந்தது. யோ எழுந்திரியா! தனது அருகில் அரை தூக்கத்தில் இருந்த கணவனை தட்டி எழுப்பினாள் ராக்கம்மா. என்ன புள்ள? திரும்பி படுத்தான் மூர்க்கன். தோ புள்ள அழுவுதில்ல, அதுக்கு என்னை என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ண சொல்கிறேனா? யோ என் மேலே ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு ஓடியாந்து கண்ணாலங்கட்டுறப்ப கட்டிட்ட, இப்போ குழந்த அழுவுதுன்னா எதுக்கு அழுவுதுன்னு கேட்குற என்றவாறு மூக்கை சிந்தினாள் அவள். இதா இப்போ எதுக்கு அழுவுற? என்னையா இப்படி கேட்குற? 4 நாளாக உனக்கு உடம்புக்கு முடியலைன்னு படுத்துட்ட. நானும் அந்த பச்சை குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு எங்கேயும் போக முடியலை. 2 நாளாக அடுப்பில் பூனை தூங்குது. பிள்ளைக்கு கொடுக்க பால் கூட என்கிட்ட இல்லை என்று மேலும் அழுதாள் ராக்காயி. மூர்கனுக்கு இப்பொழுதுதான் சுய உணர்வு வந்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். 4 நாட்களாக அவனை ஒட்டியிருந்த காய்ச்சல் அவனது மன வலிமையினால் தூர ஓடி ஒளிந்து கொண்டது. இருபுள்ள, சீக்கிரமாக வந்துடுறேன். யோ நீ பாட்டுக்கு உடம்புக்கு முடியாத இந்த நேரத்தில் மூட்டை கீட்ட தூக்க போயிடாத. யாருக்கிட்டவாவது கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வா, அப்புறமா கொடுத்துடலாம் உறக்க சொன்னாள் ராக்காயி. கடனா? எனக்கா? அன்றாடங்காய்ச்சியான எனக்கு யார் கடன் கொடுப்பாங்க? சோர்வுடன் தனக்குள் கேள்வியை கேட்டுக்கொண்டு மெதுவாக சிரித்தபடி நடந்தான் மூர்க்கன். அன்று தினகரனின் இல்லம் புதுக்களை கட்டியிருந்தது. என்னங்க, உங்களைத்தானே? இங்கே வாங்க. என்ன பார்வதி? ஆமாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எத்தனை மணிக்கு வரதா சொன்னீங்க? 2 மணிக்கு வரேன்னாங்க. 4 மணிக்கு நல்ல நேரமாம், அதுக்குள்ளே நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம்னாங்க. ஐயோ, அவங்க வர்றதுக்குள்ளே சமையலெல்லாம் ஆகணுமே. இப்போ மணி 8க்கு மேலே ஆகுது. நம்ம பாண்டியன்கிட்ட 300 ரூபா கடன் கேட்டிருந்தேன். அவன் 8:30 மணிக்கு வர சொன்னான். அதை வாங்கிட்டு போய் நிச்சயத்துக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கி வந்துடுறேன். என்னங்க? என்ன பார்வதி, நிச்சயதார்த்த செலவுக்கே நம்மக்கிட்ட பணம் இல்லையே, இனி எப்படிங்க பொண்ணோட கல்யாணத்தை முடிக்க போகிறோம்? எப்படியோ நடத்த வேண்டியது தானே. இதுவரைக்கும் வந்த மாப்பிள்ளைக பலதும் பவுன் விஷயத்தில் தட்டி போயிடுச்சு. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பவுன் எதுவும் வேண்டாம்னு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கட்டிட்டு போகிறாங்க. இதை மட்டும் நழுவ விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம மகளுக்கு கல்யாணம் இந்த ஜென்மத்தில் நடக்காது பார்வதி. எப்படியோங்க, காரியம் நடந்தால் சரி. சரி சரி, நீ ஆக வேண்டிய வேலையை கவனி. நான் போய் பாண்டியன்கிட்ட பணம் வாங்கிட்டு டவுனுக்கு போய் சீக்கிரமாக நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய சாமானெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். சரிங்க. வீட்டிற்கு வெளியே வந்த தினகரன் செருப்பை கால்களில் மாட்டிக்கொண்டு பாண்டியன் வீட்டிற்கு சென்றார். என்னங்க, என்ன வேணும்? பாண்டியன் இருக்காரா? இருக்காங்க என்றபடி உள்ளே சென்ற அந்த அம்மாவை தொடர்ந்து பாண்டியன் வெளியே வந்தார். வாங்க மிஸ்டர் தினகரன். பணம் தரதா சொன்னீங்களே, அதை பற்றி நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் தினகரன். ஓ ஆமாம், ஐ எம் சாரி தினகரன். நீங்கள் கேட்ட 300 ரூபாய் எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கல. வேணும்னா 200 ரூபாய் இருக்குது, தரவா? தினகரனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அந்த பணம் அன்றைய செலவுக்கு பற்றாக்குறைதான். இருந்தாலும் என்ன செய்வது? எப்படியோ அதை வைத்துக்கொண்டு இன்றைய நிச்சயதார்த்தத்தை முடிக்க வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து கொண்டு, சரி கொடுங்க என்று வாங்கிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார் என கூறியபடி வெளியேறினார். 13A பார்த்தவுடன் கைகாட்டி நிறுத்தினார் தினகரன். நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான அரிசி, பருப்பு, மஞ்சள், குங்குமம் மற்றும் இதர சாமான்களடங்கிய அந்த மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு பஸ்ஸில் ஏற முயன்றார். யோ யாரையாது? முதல்ல இறங்கையா கீழே. கண்டக்டரின் குரலால் திடுக்கிட்டார் தினகரன். என்ன சார், ஒரே மூட்டை தானே, பஸ்ஸில் வச்சுக்கிறனே கெஞ்சும் பாவனையில் வினவினார் அவர். முதல்ல இறங்கையா கீழே. நீ கொண்டு வர்ற மூட்டை வைக்கிற இடத்துல 4 பேர் நிற்கலாம். நகரு என்று கூறியவாறு தினகரனை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளிவிட்டு டிரைவரை இயக்கிவிட்டார் அந்த கண்டக்டர். தினகரனுக்கு வந்த எரிச்சலுக்கு அளவே இல்லை.
இருப்பினும் அவர் தனது எரிச்சலை யாரிடம் காட்டுவது? பொறுத்திருந்தார் அடுத்த பஸ்ஸுக்கு. அதுவும் அதே நிலைதான். அடுத்த பஸ்ஸும் அவரை ஏற்றாமலே சென்று விட்டது. தினகரனின் மனம் மிகவும் சோர்வு கண்டது. கஷ்டத்திலும் கஷ்டம். சோர்வாக தனது பாக்கெட்டில் இருந்த சில்லறையை எண்ணினார். 8 ரூபாய் மிஞ்சியிருந்தது. அருகில் இருந்த ஆட்டோவை பேரம் பேசினார் வாடகைக்கு. அவன் 15 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கு குறைவாக வர முடியாது என்று கூறிவிட்டான். அவர் மனம் மீண்டும் கூம்பிவிட்டது. இந்த காட்சியைத்தான் மூர்க்கன் கவனித்து கொண்டிருந்தான். ஆட்டோவை வாடகை பேசி அதிலும் மனம் சோர்ந்து நிற்பதை கண்ட மூர்க்கனுக்கு இருந்த உடல் வலி, பசி, மயக்கம், காய்ச்சல் அனைத்தும் பறந்தோடி விட்டது. ஒருவித வேகத்துடன் நடந்து சென்று தினகரனின் எதிரில் நின்றான். தினகரன் அவனை ஏற இறங்க பார்த்தார். ஆனால் அவனோ அதை சிறிதும் சட்டை செய்யாமல், என்னங்க சாமி, இந்த மூட்டையை எங்கே கொண்டு போகணும்? சோலையூருக்கு. எவ்வளவு வாடகை தருவீங்க? ஏன், வண்டி ஏதாவது வச்சிருக்கியா? இல்லைங்க, நான் நடந்தே கொண்டு வந்து சேர்த்துருவேன். என்ன குறுக்கு வழியில் நடந்தால் 3 மைல் தூரம் கூட இருக்காது இல்லைங்களா என்று சிரித்து கொண்டு கேட்ட மூர்க்கனை பார்த்த தினகரனின் மனம் அவனை எடை போட்டது. கருத்த உடல், சோர்ந்த கண்கள், பசியால் ஒட்டிய வயிறு, இப்படி அங்கமாக பார்த்த அவர் பரிதாபமாக தனக்கு உதவ வந்த அவனுக்கு உதவ முடிவு செய்தார். சரி, எவ்வளவு கேட்குற? எவ்வளவு கொடுப்பீங்களோ கொடுங்க. அதெல்லாம் இப்போவே பேசிக்கணும்ப்பா. என்கிட்ட இப்போ 6 ரூபா தான் இருக்குது. அதுதான் உனக்கு வாடகை, சரியா? சரிங்க. அவர் தனது வீடு இருக்கும் இடத்தை தெளிவாக கூறிவிட்டு நகர முற்படும்போது மனதின் மூலையில் சிறு பொறித்தட்ட நின்றார். உன்னை எப்படி நம்புறது? அவனிடம் கேட்டார். ஐயா, நீங்கள் நம்பும்படி என்று யோசித்த அவன், பாருங்க, அந்த மளிகை கடைக்காரர் எனக்கு நல்ல பழக்கமானவர். அவரை வேணா சொல்கிறேன் என்று கூறி கடைக்காரரிடம் அழைத்து சென்று அவனுக்கு உத்தரவாதம் வாங்கி தந்தான். தினகரனிடம் அவரும், சீக்கிரமாக மூட்டையை கொண்டு வந்து சேர்த்திருப்பா என்று கூறியபடி டவுன் பஸ்ஸில் ஏறிக்கொண்டார். சிறிது தூரம் அந்த மூட்டையை தூக்கி தலையில் வைத்து கொண்டு சென்ற மூர்க்கனுக்கு மனதின் ஆழத்தில் எவ்வளவோ கவலைகள் நிறைந்திருந்தன. தான் ஆசைப்பட்டு ராக்காயியை காதலித்து திருமணம் செய்தது. அதனால் தன் வீட்டில் தான் ஒதுக்கப்பட்டு ஊரை விட்டே துரத்தியடித்தது. பின்பு இந்த திருச்சி மாநகரில் மூட்டை தூக்கி பிழைப்பு நடத்துவது. இப்பொழுது ராக்காயிக்கு பெண் குழந்தை பிறந்த சமயம். கையில் காசு ஏதுமில்லாத நிலையில் தானும் படுக்கையில் படுத்தது. ராக்காயி குழந்தைக்கு கொடுக்க பாலில்லாமல் பட்டினியால் வாடி துன்புறுவது என்று ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்த மூர்க்கனின் மனம் இரத்த கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது. குடும்பம்னு ஆயிட்டா எத்தனை பிரச்சனை. மனதில் ஒருவித வெறுப்புடன் கால்களை எட்டி வைக்க முயன்றான். இருப்பினும் அவன் நெற்றியில் வியர்வை ஆறாக வழிந்தது. பசி வயிற்றை கிள்ளியது. கால்கள் பின்னின. மிகவும் கஷ்டப்பட்டு கால்கள் தடுமாறி நடக்கலானான். சூரியனின் கதிர்கள் கண்களை கூசச் செய்தன. கால்கள் தடுமாறி வந்தவன் வழியில் இருந்த சகதியில் கால்களை வைத்தான். அவ்வளவுதான். சரக் என வழுக்கி விழுந்தவனை பின்னால் வெகு வேகமாக வந்த லாரி கிரீச் என்ற சப்தத்துடன் அவனை ஓர் ஓரமாக ஒதுக்கிவிட்டு சென்றது. அவன் தலையிலிருந்த மூட்டை சாக்கடையில் விழுந்து கார்பன் டை ஆக்சைடு நீரில் நனைய ஆரம்பித்தது. பரிதாபத்துடன் ஓடிவந்த கூட்டம். தனது காரியங்களை துரிதமாக செய்ய சில மணி நேரத்தில் அவன் அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் கண்ணை திறந்தான். சார், அந்த மூட்டை என்று கதறியவன் அப்படியே சாய்ந்தான். அதே நேரத்தில் ராக்காயி தனது கணவனை காணாது பரிதவித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் குழந்தையோ பசிக்கு அழுதழுது தனது ஜீவனை விட தயாராகி கொண்டிருந்தது. தினகரன் நிச்சயதார்த்த சாமான்களை எதிர்பார்த்து ஏமாந்து இன்னும் சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் மத்தியில் தனது மானத்தை எப்படி நிலைநிறுத்துவது என்று தவித்து கொண்டிருந்தார்.
இந்த இரு குடும்பங்களுக்கும் பிரச்சனையாகிவிட்ட அந்த மூட்டைக்கு எந்த குடும்பத்தின் எதிர்கால வாழ்வுக்கும் உத்தரவாதம் தராமல் அந்த சாக்கடை நீரில் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாக ஊறிக்கொண்டே இருந்தது. கதை நேரம் 1 அவிழ்க்க முடியாத முடிச்சுகளாகவே முடிவுற்றது. கதை நேரம் 2 சந்திப்போம். நன்றி.